வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றில் மீண்டும் அர்ச்சுனா எம்பியால் வெடித்த சர்ச்சை. மாவீரர் நாள் நினைவேந்தல் கைதுகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். முளையிலேயே கிள்ளி எறியப்படும் இனவாதம், பிரதமர் கரணி இவ்வாறு தெரிவிப்பு. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தமிழர் ஒருவர் அதிரடி கைது. வவுனியாவில் தனியார் நிறுவனம் ஒன்று செய்த பாரிய மோசடி அம்பலம். பாரபட்சமாக நடத்தப்பட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 18 பேர் கைது. தயாசிரி எழுப்பிய கேள்வியினால் அதிருப்தியடைந்த ஆளும் தரப்பு. நேற்றிரவு இடம்பெற்ற அனர்த்தம் காரை பந்தாடியது தொடர்ந்து பலர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு சென்றபோது எஸ்ஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரோவால் தாக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு தனது நாடாளுமன்ற உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரிப்பதற்காக சென்றதாக அர்ச்சுனா கூறினார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி தெருவில் நடமாட முடியும் என்றும் அர்ச்சுனா எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவைத் தலைவர் எம்பியிடம் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதுடன் நாடாளுமன்றத்திற்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாகவும் எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அதேவேளை அர்ச்சுனா எம்பி சுமத்திய குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரோ நிராகரிப்பதாகவும் அர்ச்சுனாவை தன்னை அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த விடயங்களை 3/12/2024 அன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் முகப்பு புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களை சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி முகநூல் ஊடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 120 மற்றும் 1978 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 27வது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதுடன் அனுர அரசிற்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் இலாபங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தி மூலம் அரசாங்கத்திற்கான ஆணை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிரிக்கும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வகையிலும் இனவாதத்திற்கு அரசாங்கம் இடமளிக்காது என பிரதமர் வலியுறுத்தினார். நாடு ஒன்றிணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பெற்றுள்ளது என்றும் இந்த வாய்ப்பை அரசாங்கம் ஒருபோதும் தவற விடாது என்றும் அவர் கூறினார். எங்கள் மக்கள் எங்களை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் தைரியமான தேர்வை எடுத்துள்ளனர்.
அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதும் நம் கையில் உள்ளது. இந்த தருணத்தில் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சவாலை ஏற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் நான் அழைக்கின்றேன். மக்கள் சொல்வதை கேளுங்கள். இந்த நாட்டை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவோம் என தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பை சேர்ந்த 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் அழகு சாதன பொருட்களை கடத்த முயன்றதாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரின் பயண பொதிகளை அதிகாரிகள் பரிசோதனை செய்தபோது 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபர் வர்த்தக நோக்கத்தின் அடிப்படையில் அடிக்கடி இந்தியா சென்று வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இலங்கை சுங்க பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பை தலைமை இடமாக கொண்டு ஒப்பந்த வேலைகளில் ஈடுபட்ட தனியார் நிறுவனம் ஒன்று பல லட்சம் ரூபாய் பணங்களை அவர்களின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கவில்லை என தெரிவித்து குறித்த நிறுவனத்தை வெளியேற விடாது முற்றுகையிட்ட சம்பவம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் உள்ள குருமன்காடு காளிகோவில் வீதியில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் குறித்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் இயங்கி வந்துள்ளது. குறித்த நிறுவனம் வீதி புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் செய்து வந்துள்ளது. அந்த நிறுவனத்தினரை வீட்டு உரிமையாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டை விடுமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர்கள் அந்த வீட்டிலிருந்து தமது பொருட்கள், வாகனங்கள், உபகரணங்களுடன் வெளியேறினர். இதன்போது அங்கு சென்ற குறித்த நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையின் கீழ் குடிநீர் வழங்கியோர், கிரவல் மண் வழங்கியோர், வாகனம் வழங்கியோர், வாகன திருத்துனர், சாப்பாடு வழங்கியோர் என பலரும் முற்றுகையிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தமக்கு ஒப்பந்த அடிப்படையில் செய்து கொள்ளப்பட்ட பணம் வழங்கப்படாமல் உள்ளதால் அந்த பணத்தை வழங்கிய பின் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போலீசார் இரு சாராரது கருத்துக்களையும் கேட்டதுடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறித்த தனியார் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் கொழும்பிலிருந்து வரவுள்ளதாகவும் அதுவரை குறித்த நிறுவனம் அவ்வீட்டிலிருந்து வெளியேற மாட்டார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்று முற்றுகையில் ஈடுபட்டோர் வெளியேறி சென்றனர். குறித்த நிறுவனம் தமக்கு ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு விநியோகங்களை மேற்கொண்டவர்களுக்கு 1.5 கோடிக்கு மேல் பணம் செலுத்தவில்லை என போலீசாரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்டவர்களின் அபிப்பிராயங்களுக்கு அல்லது அவர்களின் வேண்டுகோளுக்கோ செவி கொடுக்காது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இதுவரை காலமும் சர்வாதிகாரத்துடன் பாரபட்சமாகவே நடத்தப்பட்டு வந்தார்கள் என வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. OMP அலுவலகத்திற்கு புதிய நியமன கோரிக்கை தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரின் நிலைப்பாடு தொடர்பான ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் 15 வருடங்களாக எமது உறவுகளை தேடி வருவதுடன் 20/2/2017 இருந்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றோம். தொடர்ந்து வந்த அரச தலைமைகளால் காலத்துக்கு காலம் ஏமாற்றப்பட்டு வந்ததால் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இன்னும் போராடி வருகின்றோம். OMP சட்டம் வரையப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களின் அபிப்பிராயங்களுக்கு அல்லது அவர்களின் வேண்டுகோளுக்கு செவி கொடுக்காது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சர்வாதிகாரத்துடன் பாரபட்சமாகவே நடத்தப்பட்டு வந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடியோ அவர்களின் பங்கு பெற்றலுடனோ அப்பொறிமுறையை செயற்படுத்த முனைப்பு காட்டப்படுவதில்லை. மாறாக நாங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற சர்வாதிகார போக்கும் வெளிப்படை தன்மையற்ற நிலையுமே காணப்படுகிறது. எந்த பொறிமுறையும் சம்பந்தப்பட்டவர்களின் பங்களிப்போ விருப்போ இல்லாவிட்டால் வெற்றி அளிக்காது என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள எவரும் தயாரில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். குறித்த மீன்பிடி படகு சர்வதேச கடல் எல்லை கோட்டை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்துள்ளது. அவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதை கண்டறிந்து இலங்கை கடற்படையினர் 18 இந்திய மீனவர்களுடன் ஒரு இந்திய மீன்பிடி படகையும் கைப்பற்றியுள்ளனர்.
மேலும் கைதான இந்திய மீனவர்களுடன் கைப்பற்றப்பட்ட படகு காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு இலங்கை கடலோர காவல்படை வடக்கு பிராந்திய பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சீரற்ற கால நிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர எழுப்பிய கேள்வியினால் அவருக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதல் விவாத அமர்வு 3/12/2024 அன்று இடம்பெற்றது. இதன்போது இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதன் பின்னர் அருண ஜெயசேகரவின் கருத்து தொடர்பில் தயாசிறி ஜெயசேகர எழுப்பிய கேள்வி நிலையியற் கட்டளைகளுக்கு எதிரானது என ஆளும் தரப்பு குற்றச்சாட்டுக்களை சுமத்தியது. இதன்போது தயாசிறி ஜெயசேகர எழுப்பிய கேள்வியினால் அவருக்கும் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தன. இது தொடர்பான விளக்கத்தை சபாநாயகருக்கு பதிலாக பிமல் ரத்நாயக்க முன்வைத்தமையே இதற்கு வழிவகுத்திருந்தது. இதேவேளை பண இடைக்கால நியம கணக்கை முன்வைப்பது தொடர்பில் உரிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை என ரபுப் கக்கிம், கர்சடி சில்வா, கயந்த கருணதிலக ஆகியோர் சபையில் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் பிமல் ரத்நாயக்க செயலகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தலுக்கு அமையவே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சபாநாயகர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கடக்க முற்பட்ட கார் ஒன்று தொடர்ந்துடன் மோதியதில் சிறுவர்கள் உட்பட 4 படுகாயமடைந்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 படுகாயமடைந்து காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலி ஜுதர்மராமா கோவிலுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவையில் இந்த விபத்துள்ளது. காயமடைந்த 4 2 சிறுவர்களும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலியில் இருந்து மாத்தரை நோக்கி பயணித்த தொடர்ந்துடனேயே கார் மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.